சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் உள்ள ஆளும் கட்சியினரே சட்டத்தை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மோடி ஜெயலலிதா சந்திப்பு குறித்து அனைத்து கட்சி தலைவர்களும் விமர்சனம் செய்ததை போல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவனும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இளங்கோவன் தெரிவித்த கருத்தில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அதிமுக ஆட்சியினர் வழக்கம் போல அவதூறு வழக்கு தொடுக்கலாம் அல்லது அவரது கருத்துக்கு மாறுபட்டு ஜனநாயக ரீதியாக கருத்து தெரிவிக்கலாம் என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். அதற்கு முற்றிலும் மாறாக அதிமுகவினர் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிற்கும் EVKS இளங்கோவன் வீட்டிற்கும் சென்று வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். காவல்துறையினரும் இத்தகைய நடவடிக்கைகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வேலையே பயிரை மேயும் விபரீதத்திற்கு சமமானது என்று கருணாநிதி தன்னுடைய அறிக்கையில் கண்டனம் தெரிவித்துள்ளார்.